ஏலீம் ஏஜி சபை வழங்கும் மெய்ப்பனின் குரல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலீம் ஏஜி சபை சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மெய்ப்பனின் குரல் என்கின்ற இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் அநேகர் இந்த சத்தியத்தை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்பதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன். நானும் நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 85வது சங்கீதத்திலே 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த சிறைப்பட்டு போன மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறார்கள். நாங்கள் சிறைப்பட்டு போய் எங்களுடைய வாழ்க்கையில் துக்கத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கிறோம். எங்களுடைய ஆவிய ஆத்மா சரீரமெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறது. ஆனால் திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்பவும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி வராதா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே உங்களோடு அந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்கிறது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, திரும்பவும் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்பவும் மீண்டும் அந்த இடத்துக்கு வருகிறதில்லையோ என்று அவர் சொல்லுகிறார். அதே போலதான் வழி தப்பி தர்சீசுக்கு போனவர்கள் திரும்பவும் வருகிறதில்லையோ, ஆராமுக்கு போனவர்கள் திரும்பவும் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருவதில்லையோ, பெத்லேகமை விட்டு மோவாபுக்கு போனவர்கள் திரும்பவும் வருகிறதில்லையோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் எங்களுக்கு பூர்வ நாட்களை தாரும். நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பவும் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 நாளாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனம் வரை பார்க்கும்போது தேவனுடைய பெட்டியை திரும்பவும் நம் நடுவே கொண்டு வருவோமாக. ஏனென்றால் சவுலின் நாட்களிலே நாம் அதை தேடாமல் போய்விட்டோமே. தேவனுடைய பெட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் நல்ல ஒரு பிரசன்னம், மகிமை நம்முடைய குடும்பத்தில் இருந்ததே, தேசத்தில் இருந்ததே, ஆலயத்தில் இருந்ததே. இப்பொழுது அந்த பெட்டி எதிரியிடம் பிடிபட்டு போய்விட்டதே. அது பெலிஸ்தர் தேசத்தில் இருக்கிறதே. திரும்பவும் அந்த பெட்டியை கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே அங்கென்று சாமுவேல் மென்ஷன் பண்ணுறார். ஏனென்றால் சவுலின் நாட்கள் அது எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தது. அதற்கு முன்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் திரும்ப நாம் பெற வேண்டும். இந்த நாட்களிலே இழந்ததெல்லாம் திரும்ப பெற வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 10 வெள்ளிக்காசில் 1 தொலைஞ்சு போயிடுச்சு. அதை திரும்பவும் அவள் தேட ஆரம்பித்தாள். லூக்கா 15:4 100 ஆடுகள், அதில் 1 காணாமல் போயிடுச்சு. அதை திரும்பவும் அந்த மேய்ப்பன் தேட ஆரம்பித்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:13 மகன் இழந்து போனான். திரும்பவும் அந்த மகன் இடத்துல வரமாட்டானா என்று ஏங்கி கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே, சவுலின் நாட்களிலே நாம் அதை தேடாதே போனமே. அந்த சவுலின் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2, 3, 8 வசனத்திலே பார்க்கும்போது தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். தேவன் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்றாமல் போய்விட்டான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அசல் கொண்டதையும் நசல் கொண்டதையும் பலி செலுத்தினான். அந்த ராஜாவை பிடித்து அவனை கொன்று போடு அப்படின்னு சொன்னார். அந்த ராஜாவை அவன் தப்ப வைத்து விட்டான். அந்த அபிமெலேக்கு ராஜா அவனை கொன்று போடு அப்படின்னு சொன்னார். அவனை தப்ப வைத்து விட்டான். ஆம், இந்த கால வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் முரட்டாட்டம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அவன் அஞ்ஞனம் பார்க்கிறவனாக இருந்தான், குறிஸ் கேட்கிறவனாக இருந்தான். இப்படிப்பட்டதான தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருந்தான். 3ஆக தேவனுடைய வார்த்தையை அவன் புறக்கணித்தான். இப்படி 40 வருஷம் மாம்சத்திலே வாழ்ந்த ஒரு மகன் தேவனுடைய பெட்டியை தேடாமல் தாவீதை துரத்தி அடித்தான். அவன் தாவீதை ஒரு தெல்லுப்பூச்சியை வேட்டையாடுறது போல வேட்டையாடினான்.
இழந்து போன பெட்டியை அவன் கொண்டுட்டு வரல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ததினாலே அந்த மகிமை தேசத்தை விட்டே விலகி போய்விட்டது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு அந்த பெட்டியை திரும்பவும் நம்மிடத்திலே கொண்டு வருவோமா? பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை, சமாதானத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க வைக்கிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்தனாலே பெட்டி பிடிபட்டு போய்விட்டது. எதிரிகள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ஆதலால் அந்த பெட்டியினாலே அங்கே தேசமே மகிமை இழந்து போனது. அந்த பெட்டியிலே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெட்டிக்குள்ளே மோசேக்கு கொடுத்த தேவனுடைய கட்டளைகள் 10 கட்டளைகள் இருந்தது. ஆரோனுடைய தரித்த கோல் இருந்தது. அது ஒரு அதிகாரத்துக்கு அடையாளமாக இருந்தது. பிரதான மேய்ப்பனுடைய கோல் அதில் இருந்தது. இயேசுதான் அந்த பிரதான மேய்ப்பன். 3வதாக அதிலே மன்னா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த மன்னா, அதில் தான் அவர்கள் பலனடைந்து அந்த கானான் தேசத்துக்கு வந்தார்கள். இந்த 3ம் அதிலே இருந்தது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த 3ம் சேர்ந்து தான் இயேசுவாக வந்து விட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் திரும்பவும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த பெட்டியை நாம் கொண்டு வருவோமா? அந்த பெட்டியை கொண்டு வருவதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது மிகவும் முயற்சி எடுத்தான். தாவீது செய்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே 2 சாமுவேலின் புத்தகத்தை பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 1-3 வசனம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஒரு புது ரதத்தை ரெடி பண்ணினான். தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு ஒரு புது ரதத்தை கொண்டுட்டு வந்தான். 2வதாக தாவீது அந்த பெட்டியை வருகிற வழியிலே கொண்டுட்டு வரும்போது ஓபேத் ஏதோமிடையிலே வீட்டிலே வைத்தான். அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே இருக்கும்போது 3 மாதம்தான் இருந்தது. அந்த பெட்டி இருந்ததுனால அவன் வீட்டை, அவனுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் அந்த இழந்து போன பெட்டியை, இழந்து போன பிரசன்னத்தை, இழந்து போன மகிமையை, இழந்து போன ராஜாவை, இயேசு ராஜாவை திரும்பவும் வீட்டுக்கு கொண்டுட்டு வரும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய குடும்பத்தில் இருந்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும், தொழில், வியாபாரம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த காலவேளையிலே இழந்து போன மகிமையை கொண்டுட்டு வருவோமா? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அந்த பெட்டியை அங்கேருந்து அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து தாவீதினுடைய நகரத்திலே ஒரு விசேஷமாக கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே அந்த பெட்டியை வைத்தான். அதுதான் அதுக்கு ஒரு துதியின் கூடாரமாக மாறினது. துதியின் கூடாரமாக தேவனுக்குன்னு விசேஷமாக ஒரு கூடாரத்தை போட்டு தேவனுடைய பிரசன்னத்தை அதில் கொண்டு வந்து வைத்து அவன் எப்பொழுதுமே துதித்து கொண்டிருந்தான். தாவீது சங்கீதம் 34:1 கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தான். சங்கீதம் 25:15 கர்த்தரை எப்பொழுதுமே நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். சங்கீதம் 16:8 எப்பொழுதுமே கர்த்தரை முன்பாக வைத்து கொண்டிருந்தான். அதனால தான் தாவீது என் இருதயத்துக்கேற்ற தாசன் என்று சொன்னார். இந்த காலவேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இழக்கலாம். ஆனால் தேவனுடைய பெட்டியை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழக்கக்கூடாது. அடுத்தது தாவீது என்ன செய்தான் என்றால், 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கொண்டு வைத்தார்கள். சாலமோன் அந்த தேவாலயத்திலே கொண்டு வந்து அந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அந்த ஆலயத்திலே கொண்டு வந்து அந்த சாலமோன் பெட்டியை கொண்டு வந்து வைத்தான். பெட்டியை கொண்டு வந்து வைத்து அந்த பெட்டிக்கு முன்பாக நின்று எல்லாரும் ஏகமாய் சத்தமாய் பூரிகைகளை ஊதி துதித்தார்கள். தேவனுடைய மகிமை ஆலயம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல மகிமை நிறைந்து வழியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவோமாக. என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 7-8 பார்க்கும்போது அந்த தேவ பிரசன்னத்திலே பட்டுப்போன கோலை வைத்த பொழுது அந்த கோல் துளிர்க்க ஆரம்பித்தது. பூ பூத்து அது காய்காய்த்து வாதுமை பழங்களை தந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர்
ஆண்டவர் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது பட்டுப்போன வாழ்க்கையெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும், பட்டுப்போன வாழ்க்கையெல்லாம் துளிர்விடும், பட்டுப்போன வாழ்க்கையெல்லாம் காய் காய்த்து கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில பெட்டியை கொண்டு வருவோமா? 2 ராஜாக்களின் புத்தகம் 2 19:10 அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய நாட்களிலே அந்த ஆட்சியை அப்சலோம் பிடித்து கொண்டான். ராஜாவை துரத்தி விட்டார்கள். ராஜா போய் 14 வருஷம் அங்கே வனாந்திரத்தில் இருந்தார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் முடிவெடுத்தார்கள், அந்த மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, நாம் இழந்து போன ராஜா, அந்த ராஜாவை திரும்பவும் நம்முடைய தேசத்துக்கு கொண்டுட்டு வருவோம், ராஜா வனாந்திரத்தில் இருக்கிறாரே என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ராஜா இயேசு ராஜா. அந்த இயேசு ராஜாவை திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, அந்த ராஜா நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திரும்பவும் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரும்போது, வந்து தங்கும்போது நமக்கு ஒரு ரட்சிப்பை தருவார். இயேசு வரும்போது நமக்கு சமாதானத்தை தருவார். 3வதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே திரும்பவும் எங்களுக்கு அந்த நாட்களை தருவீராக, திரும்பவும் பூர்வ நாட்களை எங்களுக்கு தருவீராக என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பூர்வ நாட்களை எங்களுக்கு திரும்ப தருவீராக புலம்பலின் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் இழந்த நாட்களெல்லாம் திரும்பவும் ஆரம்ப நாட்களிலே நாங்கள் சந்தோஷமாய் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே பாடி துதித்து மகிழ்ச்சியாக இருந்தோமே, ஜெபித்தோமே, தேவனுடைய வசனங்களை தியானித்தோமே, தினந்தோறும் வேத வாக்கியங்களை தியானம் பண்ணினோமே, வாசித்தோமே, அந்த பூர்வ நாட்களை தேவன் எங்களுக்கு திரும்பவும் தரும்படி அங்கே புலம்பல்ல எரேமியா எழுதுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இழந்து போன பெட்டியை கொண்டு வருவோம், இழந்து போன ராஜாவை கொண்டு வருவோம், இழந்த நாட்களை திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். கர்த்தர் அந்த பிரசன்னத்தை மகிமையும் தந்து இந்த நாட்களிலே நம்மை நடத்துவாராக. மகிமையின் மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கினது போல இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வருவதாக. ஆமேன். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கேருபின் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மக பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபின் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இழந்து போனதை திரும்பவும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இழந்து போன பெட்டியை நாங்கள் திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு கொண்டு விடுவோம். ஓபேத்-ஏதோமுடைய வீட்டிலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது போல இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது, தேவனுடைய பெட்டி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக. இழந்து போன ராஜாவை திரும்பவும் தன் வீட்டுக்கு கொண்டுட்டு வரும், இழந்து போன நாட்கள் எல்லாம் திரும்பவும் எங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கும் இந்த நாட்களிலே பிள்ளைகள் முயற்சி எடுப்பார்களாக. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Our church address: Pastor Reverend Dr. A. Gnanasekharan,
Elim Age Church number 109, second floor, 100 feet Bypass Road, Velachery, Chennai 42. For prayer request 98411 83487. Our Sunday service timings: Sunday morning service, first service from 6 a.m. to 8 a.m. Second service 8:30 a.m. to 10:30 a.m. Sunday evening service 6:30 p.m. to 8:30 p.m. Daily morning devotion 5:30 a.m. to 6:30 a.m.